ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஜாமெண்ட்ரி. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு லைனை எப்படி ட்ரா பண்ணுறது, அதாவது லைன் செக்மெண்ட், அதை எப்படி ட்ரா பண்ண போது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைன் செக்மெண்ட்னால் என்னன்னு தெரியணும். அதாவது லைன் செக்மெண்ட்னால் ஷார்ட்டாக இருக்கணும், இட் எண்ட் ஆன் போத் சைட். அந்த லைனுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த லைனும் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இது நான் சின்னதாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனில் இந்த பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட்டுன்னு பேர். ஸோ இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே சென்டிமீட்டர் மீட்டர் தெரியணும். இப்போ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், 1ன்னு போட்டிருக்குது, அப்புறம் 2ன்னு இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இது இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது தான் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இந்த லென்த்துக்கு சென்டிமீட்டர். அப்புறம் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்குதுல்ல, சின்ன சின்ன லைன்ஸு. அது வந்து 10 லைன்ஸ் இருக்கும். அது வந்து மில்லிமீட்டர். அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா லைன் இருக்கும். அந்த லைன் ஒன்றும் ஒரு மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 10 மில்லிமீட்டர்ஸ். ஸோ இதை நம்ம இப்படி ஒரு லைனை எப்படி ட்ரா பண்ணுறது. இப்போது இப்படி நம்ம மெஷர் பண்ண சமயத்தில், அளக்க சமயத்தில் நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். சைடில் இந்த சைடில் லெஃப்ட் சைட்லையோ இல்லை ரைட் சைட்லேயோ இருந்து பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி தான், இந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலராக பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எரர் வராமல் இருக்கும். எல்லாம் ஸ்லைட்டாக எரர் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கேலில் பார்க்க சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்கேலோட எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் வேறு இன்னொரு ஸ்கேல் காமிக்கிறேன். அந்த ஸ்கேலில் பாருங்கள், இன்னும் கிளியராக தெரியும். இந்த ஸ்கேலில் பாருங்கள், இந்த ஸ்கேலில் 0ன்னு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற எரர் என்னென்னா, இங்கேருந்து மெஷர் பண்ணாமல், இந்த 0ல் இருந்து மெஷர் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மெஷர் பண்ணால் இந்த 1லேருந்து மெஷர் பண்ணுவாங்க. அது ராங். ஸோ நம்ம மெஷர் பண்ணோன்னா இந்த எங்கேருந்து தான் மெஷர் பண்ணணும், இந்த 0லேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். 0லேருந்து 1, 2 அப்படி தான் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கேலோட எட்ஜிலேருந்தும் மெஷர் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த 0லேருந்து மெஷர் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நான் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ட்ரா பண்ண சமயத்தில் நான் இப்போ நம்ம வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இதில் வந்து 2 மெத்தட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று வந்து காம்பஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்சில் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த லைன் ட்ரா பண்ண சமயத்தில் அதை கரெக்டாக வரும். ஓகேவா? நான் எடுத்த உடனே இப்போ 5 சென்டிமீட்டர்ஸ் லைன் ட்ரா பண்ணுன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக 5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம ட்ரா பண்ணக்கூடாது எப்போவுமே. அப்போ வந்தால் கரெக்டாக வராது. ஒரு லைனை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு மார்க் போட்டுங்க. இப்போது நான் ஸ்கேலை வந்து எங்கே வைக்க போகிறேன்னா, கரெக்டாக எதில் கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும், 0ல் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த 0 இருக்குதா, இந்த 0 வந்து அந்த லைனில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். பாருங்கள், நான் கரெக்டாக எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக வச்சாச்சா. அந்த லைன் மேலே அந்த ஸ்கேல் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக வச்சாச்சா. இப்போது 5 சென்டிமீட்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது 1 சென்டிமீட்டர், இது 2, 3, 4, 5. ஓகேவா? அந்த 5 இருக்க இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து பர்பெண்டிகுலராக தான் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சிங்க. ஸ்கேலை எடுத்துகிட்டு எங்கே டாட் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோடு, இங்கே எப்படி ஒரு கோடு போட்டிங்களோ இதே மாதிரி இங்கே ஒரு கோடு. ஓகேவா? இதுதான் லைன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட்,
இது எண்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு கொடுங்க, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பின்னு தரும். ஸோ இதோடைய லென்த்து வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த லைனை எப்படி எடுத்துலாம்னா ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக 5 சென்டிமீட்டர் இருந்தால் ஈஸியாக போட்டுருங்க. இதுவே நான் ஒரு 6.5 சொல்கிறேன். ட்ரா 6.5 சென்டிமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 வந்து சென்டிமீட்டர், 0.5 வந்து மில்லிமீட்டர். ஓகே, ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த லைனை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன பண்ணணும், இப்போது இதே மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு எப்போவுமே ஷார்ட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் லென்த்தியாகவே போட்டுங்க. அப்புறம் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு மார்க் பாருங்கள், எவ்வளோ மெலிசாக ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். பென்சில் வச்சு தேய்க்கக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைன் ட்ரா பண்ணால் இப்படி தேய்ப்பாங்க, அப்படி தேய்க்கக்கூடாது. சின்னதாக ஒரு மெலிசாக போகணும் ட்ராயிங். இப்போ ஸ்கேலை வந்து எங்கே வைக்கணும் சொல்லியிருக்கேன் நான், 1ல் வைக்கணுமா 0ல் வைக்கணுமா? 1ல் வைக்கக்கூடாது, அந்த 0ல் தான் வைக்கணும். ஓகே, இப்போ லைன் கோயின்சைட் ஆகுதான்னு பாருங்கள், கரெக்டாக அது மேலே வைக்கணும். இப்போ 6.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 6 சென்டிமீட்டர்னால் தெரியும், இதுவரையும் 6 பாயிண்ட் சென்டிமீட்டர்னால் மில்லிமீட்டர். அப்போ எத்தனை மில்லிமீட்டர் வைக்கணும்? 5 மில்லிமீட்டர்ஸ். கவுண்ட் பண்ணி பாருங்கள், அந்த லைன் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சின்ன லைன் இருக்கும் பாருங்கள், இதுதான் 5. சப்போஸ் 6 வேணுன்னா அடுத்த லைன். ஸோ நம்ம அப்போ இப்போ ரொம்ப கிட்ட லைன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாயிண்ட்டு பிளாட் பண்ண சமயத்தில் கரெக்டாக பர்பெண்டிகுலராக அப்படி பிளாட் பண்ணணும். இது பாருங்கள், இப்படி தான் பார்த்து பிளாட் பண்ணணும். ஓகே, அந்த பாயிண்ட்டை நல்லா ஷார்ப்பாக வைங்க. அதுக்கு தான் பென்சில் அந்த இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதுக்கு நேம் ஒன்று கொடுங்க, இதுக்கு பேர் கூட கொடுக்கலாம், பி கியூ. ஸோ இதோட சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு கொடுத்தாலும் நம்ம ஸ்கேலை வச்சு போடலாம். இப்படி ஸ்கேலை வச்சு போட சமயத்தில் நிறைய எரர் வரும். என்னென்ன எரர் வரும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். மெஷர் பண்ண சமயத்தில் கரெக்டாக மெஷர் பண்ணணும். இந்த 0ல் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ண சமயத்தில் பர்பெண்டிகுலர் அவங்க கண் வந்து எப்படி இருக்கணும்னா மேலேருந்து அப்படி பர்பெண்டிகுலராக இருக்கணும். சைட்லேருந்து பார்த்து போடக்கூடாது. சைட்லேருந்து பார்த்து போட மெஷர் பண்ண சமயத்தில் ஒரு 2 mm இல்லை 1 mm நம்ம தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது பர்பெண்டிகுலராக பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.